இந்த மேங்கோ சீசன் முடிகிற வரைக்கும் மார்னிங்கு ஈவினிங்கும் எங்களுக்கு இது ஒரு ரொட்டீனாகவே போயிட்டுருக்கும். போயிட்டு மாம்பழம்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கீழே போட்டு வச்சுருவோம். ஏன்னா டப்பாலெல்லாம் போட்டு வச்சா அது வந்து கெட்டு போயிடும். அதனால கீழே போட்டு வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு சண்டேங்கிறதுனால கண்டிப்பாக கறி குழம்பு, இட்லியோ, தோசையோ தான் செய்ய போகிறோம். அதனால சனிக்கிழமை மாவு அரைக்கிறது தான் நமக்கு ஈவினிங் ரொட்டீன். ஸோ அதனால் மாவு அரைச்சி வச்சாச்சு. அதுவும் நல்லா பொங்கி வந்துருச்சு. தோசைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. ஆனால் மட்டன் வந்து இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலை. சரி அது வரைக்கும் என்ன பண்ணலான்னு பார்த்தா, அதுக்கப்புறம் இந்த ஊறுகாய் ஞாபகம் வந்துச்சு. செடியில் நிறைய லெமன் இருந்தங்காட்டியும் அது வந்து நாங்கள் இந்த மாதிரி அவிச்சு உப்பு போட்டு வச்சுருந்தோம். சரி அதை காய வைக்கலாமேன்னு எடுத்துகிட்டு போய் காய வச்சாச்சு. அப்புறம் அவர் வர்ற வரைக்கும் சரி ஆனியன், இந்த டொமேட்டோ, இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா இந்த இந்த மாம்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், குண்டு மாம்பழம். ஸோ காலையிலேயே ஒன்று சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மட்டனும் வீட்டுக்கு வந்தாச்சு. லியோ குட்டி வந்து சிக்கன் மட்டன் வாங்குறப்பெல்லாம் அவங்க டாடுவை கிட்ட போய் வெல்கம் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். 4 பேர் எங்கள் வீட்டில் இருக்காங்க இல்லையா, லியோ, டைகர், ப்ரௌனி. ஸோ அவங்களுக்காகலாம் சிக்கன் வாங்கிட்டு வந்து முதல்ல அவங்களுக்கு போட்டாச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் அவங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் மட்டனுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மட்டன் குழம்புக்கு தேவையான வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து சண்டே ஆச்சுன்னா கண்டிப்பாக மட்டன் வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் சோம்பு, பெப்பர், தேங்காய்லாம் போட்டு இதை வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு ஒரு குக்கர்லேயே பாத்திரத்துலேயே எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் இந்த அரைச்சதெல்லாம் போட்டு மட்டன் போட்டு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு விசில் போட்டு எடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்ரி சண்டே மார்னிங் மட்டும் இந்த மெத்தட் மட்டும் தான் நாங்கள் பண்ணுவோம். வேறு எந்த மெத்தடும் நான் பண்ண மாட்டேன். இது என்னோடய ஃபேவரட் குழம்பு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபிஷ் இல்லைங்கிறதுக்காட்டியும் ப்ரான் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நான் வந்து இந்த வேலை பண்ணதுனால அவர் வந்துட்டு ப்ரானோட தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு இருந்தார். அந்த கேப்பில் நான் தோசை செஞ்சு மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சாப்பிட வேண்டியதுதான். அவங்களுக்கும் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எங்களோட சண்டே இப்படி தான் இன்றைக்கி நல்லா போச்சு மட்டன் குழம்போட. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.